கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். பாத்திரவான் என்கிறதான ஒரு தலைப்பில் ஒரு சில வசனங்களை தியானித்து நாம் கடந்து செல்லலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு பிரியமுண்டாக, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கு அல்லது ஒரு கட்டளை அல்லது ஒரு ரெக்குவயர்மெண்ட் என்று சொன்னால் ஒரு நிறைவேற்ற வேண்டிய அல்லது இருக்க வேண்டிய ஒரு குணம். தேவ ஜனங்களாகிய நமக்கு இருக்க வேண்டிய குணம். ஒரு ஜாபுக்கு படித்து முடிச்சிருக்கிறோம், ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணணுன்னா அந்த வேலைக்கு இன்னென்ன இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இல்லையா, எலிஜிபிலிட்டி மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ், இன்னென்ன ரெக்குவயர்மெண்ட்டு உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா ஒரு லோன் அப்ளை பண்ணுறான்னா இன்னென்ன ஆவணங்கள் உங்களுக்கு இருந்திருக்க வேண்டும். யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருந்துட்டால் நம்ம கன்சிடர் பண்ணுறாங்க. அதுபோல் பரலோக பிள்ளைகளுக்கு, பரலோகத்துக்கு போகிற தேவ ஜனங்களாகிய நமக்கு இருக்க வேண்டிய அநேக காரியங்களில் மிக முக்கியமான ஒரு காரியம், அவருக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போது அவருக்கு பாத்திரவான்களாய், அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் அவர் கொடுக்கிறார். ஆனால் கொடுக்கிறதுக்கு ஒரு தகுதி பெற்றவர்களாக. பிள்ளைக்கு படிக்க வசதி இல்லை, ஆனால் யாரோ முன் உதவி செய்கிறார்கள். ஆனால் அவங்க பார்க்குறதெல்லாம் என்னென்னா, இந்த பிள்ளை படிக்குமா, படித்தா கொடுக்குறவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், படிக்கிற பிள்ளைக்கு நம்ம எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. படிக்காத பிள்ளைக்கு நம்ம செஞ்சு வேஸ்ட் ஆகிடும். அதுபோல தான் அப்போ அவங்க எதையோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. தாங்க ஒன்று செய்கிறதுக்கு ஒன்று எதிர்பார்க்குறாங்க. இவன் பாத்திரனாய் இருக்கிறானே, அவனுக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட் அவன்கிட்ட இருக்குது, அவன் உண்மை உள்ளவனாக இருப்பான், நீங்கள் எதிர்பார்க்குறது அவன்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அப்படியானால் தேவ ஜனங்களாகிய நமக்கு தேவன் தந்திருக்கிற கிருபைகள் எவ்வளவு! நம்ம ஒன்றும் கேட்கலை, அந்த கிருபைகளை கேட்டு தொங்கி ஒன்றும் வாங்கலை. அவர் நம்மளை செலக்ட் பண்ணார், கூப்பிட்டார். ஒன்று சொல்கிறேங்க, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. வேலைக்கு அப்ளை பண்ணுறது நம்மளா இல்லை கம்பெனி நம்மளை கூப்பிட்றானா? எத்தனை கம்பெனிக்கு அப்ளை பண்ணி நொந்து போகிறோம், ஒரு வேலையை நம்மளை கூட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க, வா இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அது இன்டர்வியூ கூப்பிட்டு அதில் நான் 48,000 டெஸ்டெல்லாம் வச்சு அவன் விரும்புகிறது நம்மள்கிட்ட இருக்குதான்னு நம்ம ஒழுங்காக இருப்போம்மா பார்த்துட்டு தான் நம்பிக்கை வந்த பிறகு தானே கொடுக்குறாங்க. நியாயம்தானே? நம்ம போகிறோம், நம்ம கெஞ்சுறோம். என்ன சொல்லி கெஞ்சுறோம்? நான் இந்த வேலைக்கு தகுதியுள்ளவன், நீங்கள் என்னை பரிசோதித்து என்னை எடுத்துக்கொள்ளலாம், சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு. நம்மளை மாதிரி நான் தான் நம்மளை மாதிரி லைனாக பெஞ்சில் நிறைய பேர் உட்காந்துருக்கான். ஒரு வேலைக்கு எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் உட்காந்துருக்காங்க. நானும் தகுதி. அப்போ அந்த கம்பெனிக்காரன் முடிவு வச்சுக்குவான், எத்தனை பேர் எடுக்க அப்படின்ட்டு. நம்ம போகிறோம், அப்போ நம்மள்கிட்ட எவ்வளவோ கேட்குறாங்க, இல்லைன்னா தட்டி கழித்து கொண்டு போயிட்டே இருக்கிறான். நம்மளா போனோம் ஆண்டவர்கிட்ட? நம்ம போலையே. அவர் நம்மளை தேடி வந்தார்ல இல்லையா?
ஓ, நம்ம போனாலே நம்ம தேடி போகிறதுக்கே இவ்வளவு இருக்குதா இல்லையான்ட்டு சொல்கிறான்னா, அவராக தேடி வந்தார்னா நம்மள்ட்ட இன்னும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம காட்டணும் இல்லையா? எந்த கம்பெனி நம்மளை தேடி வந்துச்சு படித்தோடனே? வரல. யார் நம்மளை தேடி வந்தா? சரி, தேடி வர்றதுக்கு நம்மள்ட்ட என்ன பெரிய குணம் இருந்துச்சு? நல்ல குணம் இருந்துச்சு? மெச்சிக்கொள்றதுக்கு பாராட்டுறதுக்கு எதுவும் இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் டிமாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நியாயமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நியாயம் இல்லை, ரொம்ப நியாயம். நான் தேடி போனாலே அவ்வளோ கேட்குறான். இப்போ அவரே தேடி வந்துட்டா வேற வழியே இல்லை. அப்போ அது ஆலோசனையாக அல்ல, ஒரு அன்பின் கட்டளையாக இருக்கு. அவர் நம்மளை கழுத்தை பிடிச்சி கொண்டு வந்து அடிமையாக்கி கால் கீழே மிதித்து அராஜகம் பண்ணி நம்மளை அப்படி அழைக்கலை. கொன்றுவேன் உன்னைய அப்படின்னு அழைக்கலை. அன்பின் நிமித்தம் அழைத்தார். அவர் ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள அழைத்தார். அக்கிருபைகளை பெற்று வாழ அழைத்தார். அழைத்தவர் ஆசீர்வதிக்கவும் செய்திருக்கிறார். அப்படியானால் அவருடைய அழைப்புக்கு நாம் எவ்வளவு பாத்திரவான்களா இருந்து ரிட்டர்ன் நம்ம காட்ட வேண்டியிருக்குது. சம்பளத்தின் நிமித்தம் ரிட்டர்ன் காட்டலை. இன்றைக்கி நாம் வேலை தேடி போனோம்னா, வேலை தேடி போகிறதுக்கு காரணமே நம்ம வாழணும், சம்பளம் நமக்கு வேணும். சம்பளத்துக்கு தான் நம்ம போகிறோம். இந்த உலகத்தில் உன் கம்பெனிக்காக வேலை செய்கிறதுக்கு என் ரத்தம் எல்லாம் கொடுத்துட்டு நான் வர்றேன்னு சொல்கிறவன் எவனாவது இருப்பானா? ஒருத்தனும் இருக்க மாட்டான். எனக்கு வேண்டியது சம்பளம். வேலை செய்கிறேன், எனக்கு தகுதி இருக்குது, என்னை எடுத்துக்கொள்ள மனதாக இருந்தால் எடுத்துக்கொள், நான் ஒழுங்காக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். நம்பி வேலைக்கு அமர்த்துகிறார்கள். உண்மையாக நம்ம வேலை செய்யும்போது நமக்கு சம்பளம் கிடைக்கிது, சந்தோஷமாக வாழ்கிறோம், பல காரியங்களை செய்து கொள்ளுகிறோம். ஆனால் நம்ம திருப்பி ஆண்டவர்கிட்ட அந்த நம்ம போகிறதுக்கு நாம் ஏதோ எதிர்பார்த்து போகலை. பரலோகம் ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. மகிமை ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. எங்கேயோ கேள்விப்பட்டு அப்ளிகேஷன் நம்ம பரலோக தேவனுக்கு நம்ம போடவே இல்லை. யாரோ சொன்னாங்கன்ட்டு அப்ளிகேஷனாக போட்டிருக்கோம், ஒன்றும் போடல. ஒன்றுமே தெரியாது. இருட்டறையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் தெரியாமல் திணறிட்டு இருந்த வேளையில் டார்ச் லைட் அடித்த மாதிரி சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய ஜீவியத்தில் அடித்தார். கண்கள் திறந்தது. அந்த ஒளி அப்படியே நம்மளை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கூட்டிகிட்டு போய் பரம வெளிச்சத்தை காட்டியிருக்கிறது. விசுவாசத்தில் காட்டினதுக்கப்புறம் மகிமையை வைத்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எந்த ஒரு கம்பெனியாவது நான் உனக்கு கட்டாயம் தருவேன்னு வாக்கு பண்ணுறாங்களா? உனக்கு வேலை இன்றைக்கி உண்டுன்னு வாக்கு பண்ணுறாங்களா? ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் பரலோகத்தின் தேவனோ அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே பரலோகத்தின் மகிமை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் தேடி போனவனே இவ்வளவு காரியங்கள் உன்னிடத்தில் இருந்தால் வா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுறானே, பரலோகத்தின் தேவன் ஒன்றையும் பார்க்காமல் நம்மை அழைத்தாரானால் நாமவே அன்பின் நிமித்தம் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் கொடுப்பது அவசியம் அல்லவா? சம்பளத்துக்குன்னு போனாலே நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு போகிறோம். முந்தின நாள் இன்டர்வியூ அன்னைக்கு பிள்ளைகள் எவ்வளோ தயார் பண்ணுறாங்க தெரியுமா? அந்த 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 இருக்கிற இந்த ஜெராக்ஸ் எடுத்து 2 செட்டு வைக்கணும், 3 செட்டு அவன் சொல்லுவான் 3 செட்டு கொண்டு வான்ட்டு, ஒன்னொன்னையும் 3 செட்டு, ஒன்னொன்னையும் ஒன்று வச்சு 3 செட்டாக கொண்டு வா, 4 செட்டாக கொண்டு வான்னா. ஒரு ஆதார் கார்டு இருக்குனாக்கா, டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குன்னா 4 டிகிரி சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் பண்ணி அதோட ஒரிஜினல் எல்லாம் கிளிப் பண்ணி க்ளீனாக அதை ஆர்டரில் வச்சு க்ளீனாக போய் வேலைக்காக. அங்கே என்ன மேஜிக் பண்ணுவோமோ எவனுக்கும் தெரியாது. சரி சார், சரி சார். வேலை சேர்ந்ததுக்கப்புறம் ஆள் வேறு மாதிரி இருக்கும், அது வேறு விஷயம். சேர்ற வரைக்கும் தான் இந்த ட்ராமா. ஆனால் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆக அதுக்கே அவ்வளோ ஆயத்தமா? 3 செட்டு வை, 4 செட்டு வை, 10ஆம் கிளாஸ்லேருந்து சர்டிஃபிகேட் அவ்வளவும் வைக்கணும்.
10, 12 டிகிரி, அது இது, ஸ்போர்ட்ஸில் இருந்தது, ட்ராமாவில் நடித்தது, பாட்டு பாடினது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அவ்வளவும் வச்சு அவனை மயக்கிறதுக்கு. நம்ம தான் மயக்கி வச்சுருக்கோம்னு நினச்சிட்ருப்போம். நம்மளை மாதிரி ஒரு 100 பேர் உட்காந்துருப்பான் மயக்கி வைக்கிறதுக்கு. அவன் யார்கிட்ட மயங்குவான்? ஒரு வேலைட்டு மயங்க மாட்டான். அவன் நறுக்குன்னு ஒரு 4 கேள்வி கேட்டுருவான். இதெல்லாம் பார்க்கவே மாட்டான். சும்மா பார்ப்பாங்க. ரைட், நான் கேட்குற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நீ எங்கே ஸ்போர்ட்ஸில் எங்கே விழுந்த, எங்கே எந்திரிச்சா, எனக்கு எதுக்கு, அது ஓகே. அந்த கேள்விகளுக்கு பதில் வந்தால் அதில் பெஸ்ட்டு யாரோ அதில் செலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். 1000 பேர் பரிசு எழுதுவானுங்க, 4 பேர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். பரலோகத்தின் தேவன் நம்மளை அப்படி ஃபில்டர் பண்ணாரா? இன்னும் வரலாம் அப்படின்னாரு. பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. வரலையா? அழைக்கப்பட்டவர்கள் வரல, எல்லாரையும் கூட்டு வா அப்படின்னாரு. ரோட்டில் போகிறவன் எல்லாம் கூட்டு வான்னார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எண்ணப்பட்டிருக்கிறது. என் ஜப வீட்டில் கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். இந்த கம்பெனி ஓனர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், இன்னும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ கூப்பிட்டவர் அந்த தகுதியை எதிர்பார்ப்பாரா? எதிர்பார்க்க மாட்டார். ஒருத்தனை பார்த்தாரு, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வந்திருக்காரு அப்படின்னாரு. எப்படி உள்ளே வந்த ஒன்று கேட்டார். கல்யாண வஸ்திரம் இங்கே எப்படி? பயங்கர கோவம். அப்போது அவன் கல்யாண வஸ்திரத்தோடு என்ன செஞ்சுருக்கணும்? கூப்பிட்டாரு இலவசமாக, தகுதி வேண்டாமா? அந்த தகுதியை தான் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறார் வசனத்தில். நம்ம தான் தகுதிப்படுத்திக்கணும், நம்ம தான் தகுதிப்படுத்திக்கணும். இன்னைக்கு காலைல வரும்போது மனசில் நினச்ச, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்தில் வேண்டாம்ப்பா. ஒவ்வொரு நாளும் சைலண்ட்டாக மனசில், வெளியில் தெரிய வேண்டாம், அப்பா அது எந்த மண்ணாங்கட்டியோ எனக்கு வேண்டாம். எனக்கு ஒருவேளை பயங்கர பிரியமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பிரியம் இல்லையா? எனக்கு அது தேவையில்லை. என்னை அழைச்சிரே, வேலை போட்டு கொடுத்தீரே, நான் ஒன்றும் அப்ளிகேஷன் போடாமல் கூப்பிட்டீரே. இன்றைக்கி அப்ளிகேஷன் போட்டு வேலை தரக்கூடிய பிரசங்கம் இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட்டு. அப்படியானால் நான் இன்னும் எவ்வளவு தகுதியை காட்டணும், இன்னும் எவ்வளவு தகுதியை காட்டணும், அன்பு நிமித்தம் காட்டணும். அதனால தான் பவுல் எழுதுகிறார். 1:10 மறுபடியும் வாசிக்கலாமா? அப்போ சகல நற்கிரியைகளாகிய கனிகள் ஒரு தகுதி. புரியலையா? அப்போ நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று கர்த்தருடைய நாமத்தில் நாம் கொடுக்கக்கூடிய கனிகள், ஆண்டவர் அதை பார்த்து மகிழ்வார். உன்னை கூப்பிட்டேனே, அதுக்கு நீ பலன் எனக்கு காட்டுறப்பா. அல்லேலூயா. ஒரு டெக்னிக்கல் கம்பெனியில், ஐடி கம்பெனியில் வேலை செய்யணுன்னா பேசிக்காக அவன் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி கேட்குறான். இன்ஜினியர்ஸை அவன் எடுக்கிறான்ட்டு வரும்போது, இன்ஜினியரிங் டிகிரியே இல்லாமல் ஒருத்தன் உள்ளே வந்தான்னா அவனை எடுப்பாங்களா? பிகாம் படித்த பிள்ளை எடுப்பானுங்களா? ஆனால் அக்கௌண்ட்ஸுக்குன்னு எடுக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் தேவையில்லை, பிகாம் எம்காம் எல்லாமே வருவாங்க, அவங்கள எடுப்பாங்க. அதுபோல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்குன்னு பரலோகத்துக்குன்னு போகிறவங்களுக்கு சில தகுதிகள் இல்லையா? இருக்கக்கூடாதா? ஒரு டெக்னிக்கல் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவனே, ஒரு இன்ஜினியர்னு இன்ஜினியர் வேலைக்கு போகிறவனே இன்ஜினியரிங் டிகிரி இல்லாமல் போக முடியலையே. அப்போ பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கு சில தகுதிகள் வேண்டாமோ? அதுதான். இதை யாரும் யோசிக்கிறது இல்லைல்ல. உலக படிப்பானா, உலக வேலைகளாக இருந்தால் உடனே டக்குன்னு கிளிக் பண்ணி அதை பண்ணி நான் எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்டு, அந்த சர்டிஃபிகேட்டு எல்லாம் அந்த படிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அவ்வளவும் படிக்கிறோம். இந்த சர்டிஃபிகேட் உண்டு, இந்த ட்ரைனிங் வாங்கியிருக்கேன், இங்கே போயிருக்கிறேன், அங்கே அது அட்டன் பண்ணியிருக்கிறேன், இங்கே இது பண்ணி எல்லா முயற்சிகளையும் எடுத்து பக்காவாக வச்சு அவனை பிரியப்படுத்துறதுக்காக எல்லாமே வச்சுருக்கிறான். அவ்வளோ வச்சுருந்தும் கூட அவன் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறது இல்லை. சில நேரங்களை தட்டி கழிச்சிடுறான். அவன் மாமா பையன் அப்ளை பண்ணுறாங்கிறதுக்காக அவனை எடுத்துகிட்டு ரகசியமாக எடுத்துகிட்டு நம்மளை கழட்டிடுறான். நிறைய இடங்கள் அப்படி நடக்கும். ஸ்தோத்திரம். அவங்க ஆள் வரும்போது சும்மா பேருக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. பண்ணணும்ல சட்டப்படி, எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. ஆனால் உள்ளே ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்கும். யார்?
மாமா பையன் யாருன்னு தெரியாது எனக்கு. ஆனால் நமக்கு ஒரு கண் துடைப்புக்காக, இந்த கண் துடைப்புக்காக நடத்துகிற ஒரு இன்டர்வியூக்கு பாவம் 100 பேர் நைட்டு தூங்காமல், அதுவும் விசுவாசிகளாக இருந்தால் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஆண்டவரே நாளைக்கு போகிறீங்க, அதுவும் பாஸ்டரை எழுப்பி ஐயா நாங்கள் போயிட்டோம். அதனால வசனங்கள் வேறு அன்னைக்குன்னு பார்த்து, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாத்தையுமே. அவன் ஏற்கனவே மாமா பையன் ஏற்கனவே உள்ளே நுழைஞ்சிட்டான். 100 பேரை முட்டாளாக்கி ஒரு நாம்கேவாசி, அவ்வளோதான். பரலோகத்தின் தேவன் அப்படி செய்தாரா? கொஞ்சம் நம்மெல்லாம் கொந்தளித்து சந்தோஷப்படணும். ஆண்டவரே, என்ன சர்டிஃபிகேட் என்னை கொண்டு வர சொன்னீங்க, என்ன படிக்க சொன்னீங்க, என்ன முன்பணம் கட்ட சொன்னீங்க, எங்களால் ஒன்றுமே முடியாது ராஜா. கூப்பிட்டு யாரையும் போன்னு சொல்லவே இல்லை. இது வரைக்கும் கர்த்தர் கூப்பிட்டு போன்னு சொன்னதே கிடையாது. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. பரலோகத்துக்குன்னு வந்து அவர் கூப்பிட்ட யாரையும் அவர் போன்ட்டு சொன்னதே கிடையாது. பணக்கார வாலிபன் ஒருத்தன் வந்தானே, நான் பரலோகம் போகணும், நான் என்ன செய்யணும்னு கேட்டான். என்ன டிகிரி சர்டிஃபிகேட் வேணும், என்ன ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். ஆண்டவர் சில சர்டிஃபிகேட்டை சொன்னார். 10 கற்பனைகளாகிய சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வான்னார். அது நான் சின்ன வயசுலேருந்து வச்சுருக்கேன், இந்த ரெடியாக இருக்குது, கிளிப் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் என்ன நேரம் கேட்டாலும் நான் கொடுக்குறதுக்கு இந்தாங்க. உடனே அதை பார்த்து மயங்கிட்டாருன்னு நினச்சிருப்பான். அவருக்கு வேண்டிய தகுதிகள் வேற. இன்றைக்கி அந்த தகுதிகள் இல்லாமல் பரலோக வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு அதுக்குள்ளே போக முடியாமல் போகிற ஜனங்கள் எத்தனையோ பேர் உண்டு. வாசல் வழியாக வர்றாங்க, வாசல் மட்டும் வர்றாங்க, உள்ளே பிரவேசிப்பதற்கு அவர் எதிர்பார்க்கிற தகுதிகள் இல்லாமல் அவங்களாவே வெளியில் போகிறாங்க. ஆண்டவர் வெளியில் போகணுன்னு சொன்னதே கிடையாது. அவன் என்ன சொன்னான், சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் உங்கள் கற்பனைகளை கை கொள்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு, அதாவது இன்னும் என்ன சர்டிஃபிகேட் நான் வாங்கி கொடுக்கணும், இன்னும் என்ன தகுதி எனக்கு வேணும்னு. ஒரே ஒரு தகுதின்னு சொல்லிட்டார். இந்த தகுதி இல்லைன்னா நீ வரமாட்ட. எல்லாம் வச்சுருக்கிற, ரொம்ப சந்தோஷம், இந்த ஒரு சின்ன விஷயத்தில் நீ மாட்டி முழிக்கிற, அதையும் விட்டுட்டு வந்துடு அப்படின்னா அவன் தூக்கி போட்டு வந்திருக்க வேண்டிய ஆள். தூக்கி போட்டு இவ்வளவு தானே, எனக்கு பரலோகம்தான் முக்கியம், இந்த அழிந்து போகிற உலகம் முக்கியம் இல்லை, இவ்வளோ வரைக்கும் நீங்கள் எஸ்ன்னு சொல்லிட்டீங்களே, அதாவது ஹெச்ஆர் ரவுண்டு வரைக்கும் போயிட்டோம், டெக்னிக்கல் ரவுண்டை பாஸ் பண்ணிட்டோம், ஹெச்ஆர் ரவுண்டு போயிட்டோம், ஃபைனலாக எம்ஆர் ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது, மேனேஜரியல் ரிவ்யூ ரவுண்டுன்ட்டு இன்டர்வியூடு. எம்ஆர் ரவுண்டுக்கு போகிற வரைக்கும் வந்துட்டு எம்ஆரில் போக முடியல. சரி, எம்ஆரையும் தாண்டிட்டோம், அடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு வைக்கிறான். கண் உனக்கு ஒழுங்காக இருக்கா, ஈன்னு சொல்லு, இந்த நடந்து காட்டு, உள்ளெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஒழுங்காக இருக்குது, ரைட்டு போ. உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னால் உட்காரணுமே பேய் மாதிரி, சம்பளம் கொடுப்பானே அதுக்கு, கண்ணை பார்ப்பான், அதை பார்ப்பான், எல்லாம் பார்ப்பான், மூளை ஒழுங்காக வேலை செய்தா எல்லாம் பார்ப்பான். கடைசியில் ஏதோ ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டில் கொஞ்சம் ஹார்ட் இவனுக்கு வீக்காக இருக்குதுன்னா, இவ்வளவு ரவுண்டையும் வந்த பிறகு உனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்ட்டுருவான். திடீர்னு கண்ணு ஒரு மாதிரி கலர் தெரியாது, பச்சை வந்து ஆரஞ்சாக தெரியுது, ஆரஞ்சு வந்து சிகப்பாக தெரியுது, என்னடா அது ஒரு மாதிரி கண்ணு ஒரு மாதிரி இருக்குதுன்னு வேண்டான்ட்டுறான். அவ்வளோ டெஸ்ட்டில் போச்சு. அது போலவே பரலோகத்தின் தேவன் இலவசமாய் கூப்பிட்டுருக்கிறார். இலவசமாய் கூப்பிட்டு சம்பளத்தை மாத்திரம் இல்லை, பரலோகத்தையே தர்றார். அப்போ அவர் கேட்டது ஒன்றே ஒன்று, நீ எல்லா ரவுண்டும் பாஸ் பண்ணிட்ட, கற்பனைகளை கை கொண்ட, ரொம்ப சந்தோஷம், ஒன்றே ஒன்று இருக்குடா, இது உன்னை தடுக்குண்டா, சுயநலவாதியாக இருக்கிற, இது பரலோகத்துக்கு போகிறவன் இப்படி இருக்கக்கூடாது, அதையும் விட்டுட்டு வந்துடுறியா அப்படின்னு ஜென்டிலாக தான் சொன்னார். ரொம்ப பவ்யமாக பொறுமையாக தான் சொன்னார், அன்போடு சொன்னார். ஆனால் அவனுக்கு அது பிடிப்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இது மாத்திரம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போது அந்த தகுதி உனக்கு இல்லை, என்னால் நீயாவே பிரவேசிக்க மாட்டேன், நான் ஒன்றும் நோன்னு சொல்ல போகிறதில்ல, நீ வரத்தானே சொன்னார், வாழ்ந்தானே சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான பாடம். ஆமேன். நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி தகுதிப்படுத்திக் கொள்கிறது? உம்முடைய வசனத்தினால்தான்.
இந்த வசனம் என்ன சொல்லுதோ அது, இந்த வசனம் எதெல்லாம் நமக்கு தகுதின்னு சொல்லுதோ அதெல்லாம் நம்ம தகுதிப்படுத்தணும். எதெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லுதோ அதை விட்டுவிட வேண்டும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், பவுலடிகள் சொன்ன அடிக்கடி வாசிக்கிற அந்த வசனம். சரி. அப்போ அவனுக்கு தெரியுது எது தகுதி எது தகுதி இல்லை. பரிசுத்தவான்களுக்கு எது தகுதி எது தகுதி இல்லை. பொய் சொல்லுதல், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் பரிசுத்தவான்களுக்கு தகுதியற்றதான. அதே போல் இனி அடுத்த சைடு, மோசமான ஒரு சைடு, வேசித்தனம், அது வேசித்தனம், இனி காமவிகாரம், துரிச்சை, இதெல்லாம் தகுதியற்றதான ஒரு வாழ்க்கை, தகுதியற்றதான வாழ்க்கை. ஸோ எது தகுதி எது தகுதி இல்லை. அப்போ பரிசுத்தவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறேன், எனக்கு எது வேணாலும் நான் எடுத்துட்டு நான் வாழலாம், ஆனால் நான் எதை எடுக்கிறேனோ அது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுமாங்கிறத நான் கொஞ்சம் செக் பண்ணணுங்கிறான். நம்ம செக் பண்ணணும். நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஒரு வேசித்தனத்துக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு பொய் சாட்சி சொல்கிறதுக்கு ரொம்ப டைமு எடுக்காது. லேசாக ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய டைமும் எடுக்காது, பெரிய காசு பணம் தேவையில்லை. கரெக்டாக? ஆனால் இந்த மாதிரி நான் செய்கிறது எனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகுமா, இல்லை பரலோகத்தை இழக்க பண்ணுமா, நஷ்டப்படுத்திடுமா, கொஞ்சம் செக் பண்ணி அந்த பயத்தோடு நாம் வாழ்வோமானால் எது தகுதி எது தகுதி இல்லை என்பதை நமக்கே தெரியும். வசனம் நமக்கு கண்களை திறந்துருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அன்னையிலேருந்து இந்நாள் வரைக்கும் தேவ சமூகத்தில் வசனங்களை கற்றுக்கொண்டோம். 2வது, வீட்டிலேயே கர்த்தருடைய வசன புஸ்தகம் கிஃப்டாக நமக்கு தந்தார். உன் கண்களுக்கு முன்பாக எப்போதும் இது இருக்கட்டும், உன் வாயிலே இந்த வார்த்தைகள் இருக்கட்டும், உன் பார்த்துட்டே இரு, இதை படிச்சுக்கிட்டே இரு, உன்னை நீ தகுதிப்படுத்தி கொண்டே இருப்பாய். இவ்வளவு நாலேஜ் நமக்கு தந்திருக்கிறார். நான் 82வது வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டேன். 82லேருந்து இது 2024 வரைக்கும் உள்ள வருஷங்களில் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு தந்தார், எத்தனை வாய்ப்புகளை தந்தார் அவரை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக. தகுதிப்பட்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒன்றை நான் செய்கிறேன்னு பவுல் சொன்னான், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. அப்போ என்னை இன்னும் நான் தகுதிப்படுத்தி கொண்டுகிட்டே தான் இருக்கிறேன். எவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக தகுதிப்படுத்தி கொள்ளுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு விடுதலையின் வாழ்க்கை, அவ்வளோக்கு அவ்வளவு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும். பரலோகத்தில் சேருகிறோம் என்கிறதான தைரியம். இன்றைக்கி எத்தனை வருஷம் வாழ்ந்தோம் விசுவாசியாக அல்லது ஊழியனாக இருக்கிறேன் என்பது பெருசல்ல. அத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தைரியம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் குவெஸ்டின். நம்ம எப்படியும் வாழலாம், டப்புன்னு எப்படியும் பரலோகம் திறக்கும்னு நினைக்கிறது பெரிய தப்பு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து பேச வேண்டாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிருபை பெற்ற பிள்ளைகள், இலவசமாய் அழைப்பை பெற்ற பிள்ளைகள் தகுதி இல்லாமல் பின்னால் போகிறதை கண்களால் பார்க்குறோம். நம்ம அடுத்தவங்களுக்கு நியாயாதிபதிகள் அல்ல, இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய காரியங்கள் வெளிப்படையாய் தெரிகிறது தவறான காரியங்கள் என்று. அவர்கள் அதை விட்டுவிட அவர்களுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறது. ரொம்ப கெட்டியாக அதை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் சில காரியங்களை விடாமல் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்க வேண்டாம். இலவசமாய் பெற்றதான ரட்சிப்பு, விலையேற பெற்ற ரட்சிப்பு, விலையேற பெற்ற பரலோக பாக்கியம், விலையேற பெற்ற பரிசுத்தவான்களின் ஐக்கியம், விலையேற பெற்ற கிறிஸ்துவின் ரத்தம், பாவ மன்னிப்பு, விலையேற பெற்ற எதை செய்தாலும் குப்பையும் நஷ்டமுமாக எண்ணுகிறேன் என்று தகுதியில்லாத எந்த காரியத்தையும் அவன் விட்டுவிட தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள ஒரு மனுஷன் பிரயாசப்பட்டதை ஆண்டவர் சாட்சியாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வைத்தது மாத்திரமல்ல, நாம் கூடி வரும்பொழுதெல்லாம் அதை குறித்து ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
ஆகவே 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் ம். மகிமைக்கும் ம். உங்களை அழைத்த தேவனுக்கு ம். நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய். எதற்கு அழைத்தார்? தம்முடைய மகிமைக்கு, தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு. எதுக்கு அழைத்தார்? அதுக்கு பாத்திரர். நீங்கள் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. சில வீடுகளில் ஒரு சில பிள்ளைகள், பேரண்ட்ஸ் என்ன பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்னா, தங்கள் பிள்ளைகள் இன்ன படிப்பு படிக்க வேண்டும் என்று ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை இன்ஜினியர் ஆக்கணும், ஒரு பிள்ளையை டாக்டர் ஆக்கணுங்கிற நல்ல எண்ணங்களோடு சில பேரண்ட்ஸ் பிரயாசப்படுகிறார்கள். அது தப்பு இல்லையே. அப்போ இன்ஜினியர் ஆக்கணும், அதுவும் நல்ல ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கணும்னு விரும்புகிறாங்க. நல்ல புகழ் பெற்றதான சில கல்விக்கூடங்களில் படிக்கணும் விரும்புகிறாங்க. அந்த 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 பள்ளிக்கூடங்களோ அந்த காலேஜஸ் பேரை நான் சொல்லலை. அப்போ அந்த மாதிரி ஒரு காலேஜஸில் போய், இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் சேரணுன்னா ஒரு பெரிய தகுதி தேவைப்படுது. ஏன்னா அங்கே கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்பார்கள், பரீட்சைன்னு வைப்பார்கள், சேர்க்கைக்கே பரீட்சை வைப்பார்கள். ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப ஆழமாக கேள்விகளை கேட்பார்கள். அதற்கு பதில் சொல்ல தகுதி உள்ளவர்கள் பதில் சொல்லிவிட்டு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் சீட்டே தர்றான். அந்த மாதிரி சில புகழ்பெற்ற கல்லூரிகளில் படிக்க வேண்டுமானால் என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைகளை 8ஆம் கிளாஸ்லேருந்து அதுக்கு கோச்சிங் கொடுக்கக்கூடிய சில சென்டர்ஸ் உண்டு, அதில் போய் சேர்த்துடுறாங்க. அவங்க அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறாங்கன்னா, 12ஆம் கிளாஸில் அப்ளை பண்ணுறதில்ல. 12ஆம் கிளாஸில் சும்மா 2 இது, இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி 2 நோட்ஸை பார்த்துட்டு போகிறது முடியாது. ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகள் அப்படி டஃப்பாக இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த அந்த ஒரு பாணியில் அவங்கள பிள்ளைகளை நடத்திடுறாங்க. அந்த ஸ்டாண்டர்டில், அந்த உயர்ந்த இதில் நடத்தி கொண்டு போய், அப்படி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைன்ட்டு பெற்றோர்கள் அப்படியே டீச் பண்ணி கொண்டு வந்து அவன் +2 முடித்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுறாங்க, பரீட்சை எழுதுறான், டக்குன்னு உள்ளே போயிடுறான். அவனுக்கு தெரியும் 8ஆம் கிளாஸ்லேருந்து. அதுபோல் தான் பவுல் சொல்லுகிறார், சிறுவயது முதற்கொண்டு வேத வாக்கியங்களை நீ பழகினவனாக இருக்கிறாயேன்னு தீமோத்தேயுக்கு சொல்கிறான். இன்றைக்கி நேரத்தில் சின்ன வயசு முதற்கொண்டு வேத வாக்கியங்கள் உனக்கு தெரியுங்கிறான், நீ பழகினவனாக இருக்கிறாயே. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்கணும், நம்ம எத்தனை வருஷம் கர்த்தருடைய வேதத்தில் நாம் பழகி இருக்கிறோம். எத்தனையோ வருஷங்கள், ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு, ஆண்டவர் நம்மை சபையில் சேர்த்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எத்தனை வசனங்களால் நம்மை தயார் பண்ணிகிட்ருக்கிறார். 8ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போகணுன்ட்டு எவ்வளோ காசு பணம் போனாலும் பரவாயில்லைன்ட்டு சேர்த்து அவனை ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்தின் படிப்பு அழிந்து போகக்கூடிய ஒரு காரியத்துக்குன்னா, மகிமைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய நமக்கு தேவன் கொடுக்குற ட்ரைனிங் எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் நல்லவர், எவ்வளோ அழகாக ட்ரைனிங். அப்போது அத்தனை வசனங்களையும் வச்சு நம்ம தகுதி உள்ளவர்களாக வேண்டும். இவன் 8ஆம் கிளாஸ்லேருந்து படித்தா தான் 12க்கு போகும்போது அந்த எக்ஸாம் தகுதி உள்ளவன் ஆவான். இந்த விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரீட்சை முடிஞ்சு நான் எக்ஸாமுக்கு 1 வாரம் இருக்குதுன்னு சொன்னோடனே டக்குன்னு என்னத்தையும் பத்தாது, இவன் படித்த படிப்பு, இவனுக்கு ட்ரைனிங்கு பத்தாது. மேபி +2 பாஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இவனுக்கு படிப்பு இருக்கும், ஞானம் இருக்கும். ஆனால் அங்கே உள்ள என்ட்ரி ஆகிற அளவுக்கு அவன் கேட்குற கேள்விக்கு அவன் தகுதி ஆகலை. இந்த உஷாராக தெரிஞ்சு வச்சுட்டு 8ஆம் கிளாஸ்லேருந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கவன் உள்ளே போயிடறான். அப்படி 8ஆம் கிளாஸ்லேருந்து வந்தவன் கூட ஒரு சிலர் உள்ளே போகாமல் வெளியில் பெரிய ஏமாற்றத்துக்குள்ளே அடுத்த வருஷம் திருப்பி எழுதி, இது போல் தான் அந்த மெடிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே இது அதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அவ்வளவு பிரயாசங்கள் தேவைப்படுதுன்னா, பரலோக ராஜ்யத்துக்கும் தம்முடைய மகிமைக்கும் நம்மை அழைத்தவராகிய கர்த்தர் அவருக்கு பாத்திரவான்களாய் நான் நடந்து கொள்ளுகிறதுக்கு நமக்கு ஒரு ட்ரைனிங் தேவையில்லையா? அப்போ நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? தகுதி இல்லாத அநேக காரியங்கள் நம் கண்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு என்ன செய்ய முடியாது. அதில் தான் ஞானம் நமக்கு அவசியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறபடி இது தகுதி இல்லை, இது தகுதி இல்லை. மேரத்தான் ரேஸ்ன்னு ஒன்று இருக்கும். இங்கேருந்து எத்தனையோ மைல் அவங்க ஓடணும். அதில் ஓடி அதை முடித்து அதில் ஜெயிச்சா அதை வைக்கிறாங்க தொப்பி, மேரத்தான் ரேஸ்.
அவளை வின் பண்ணிட்டார் அப்படின்ட்டு. ஒலிம்பிக்ஸ்லலாம் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்போர்ட்ஸ்லலாம். அந்த ஒரு பந்தயத்துக்காகவோ அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸில் அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவோ ஓட்டப்பந்தயமோ எதுவோ வெயிட் லிஃப்டிங்கோ இல்லைன்னா த்ரோவோ ஜாவ்லின் த்ரோவோ எதுவோ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுக்கு ஆயத்தப்படுகிற மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கரெக்டாக இந்த காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் ஓடுவாங்க, அவங்க ஜாகிங் பண்ணுவாங்க, பல மைல் ஓடிட்டு வருவான், அதுக்கேற்ற முட்டை போல சில சத்துவ காரியங்களை சாப்பிடுவான். பீடி சிகரெட்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க பாடி கெட்டு போகும். ஏன்னா அவனுடைய எண்ணம் என்ன, குறிக்கோள் என்ன, ஒலிம்பிக்கில் நான் பதக்கம் வாங்கணும், ஜெயிச்சு தங்கப்பதக்கம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தன்னை எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்கிறான்னா அதை விட கேவலமாக போச்சா பரலோகம்? மகிமைக்கு அழைத்த அழைப்பு அதை விட கேவலமாக போச்சா? எப்படியும் வாழலாம், எங்கேயும் போகலாம், எதையும் பார்க்கலாம், எங்கேயும் சாப்பிட்லாம், எதையும் யாரோடையும் பழகலாம், எதுவும் செய்யலாம், எந்த பிஸ்னஸும் பண்ணலாம், எப்படி வேணால் பேசலாம், எப்படி வேணால் தப்பிச்சு வரலாம். இல்லையே அவனை காட்டில் இன்னும் அதிக ஜாக்கிரதை. தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கம் அழிந்து போகிற, அதான் பவுல் சொல்கிறார், அழிந்து போகிற அந்த பரிசு பொருளுக்கே இவ்வளவு அவசியமானு 1 கொரிந்தியர் 9 கடைசியில் சொல்லிகிட்டு இருக்கிறார். அழிந்து போகிற அந்த கிரீடங்கள் அதை மாத்திரம் எடுத்தீங்கன்னா வாசிங்க, அதுக்கே இவ்வளவு பிரயாசங்கள்னா ஒரு அழியாத கிரீடத்தை பெறுகிறவர்களாகிய நாம் இச்சை அடக்கம் கரெக்டாக சொல்கிறாரா பவுல்? கரெக்டாக சொல்கிறாரா? இன்றைக்கி நம்ம தியானம் பண்ணக்கூடிய தியானம் அதன் அடிப்படையில் இருக்குதா? சொல்லுங்கள். அதன் அடிப்படையில் தானே இருக்குது. அழிந்து போகிற ஒரு கிரீடத்துக்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள், நாமும் ஒரு அழியாத கிரீடத்துக்காக. அப்படியானால் எவ்வளவு பிரயாசப்பட வேணும்? இன்றைக்கி ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணுன்னாலே அவன் பீடி சிகரெட்டை குடிக்க மாட்டான், அவன் கள்ளு சாராயம் குடிக்க மாட்டான், கண்ட இடங்களுக்கு அவன் போக மாட்டான், தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டான். அவன் எப்போதும் தொப்பை வராதபடிக்கு, தொந்தி வராதபடிக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக காத்துக்கிறாங்க. ஆமாம், சில டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வேலை செய்யணுன்னா ரொம்ப தொப்பை வரக்கூடாது, அவங்க ட்ரிம்மாக இருக்கிறாங்க. ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ்ன்னு இருப்பாங்க ஸ்கூல் காலேஜஸில், விளையாட்டுத்துறை ஆசிரியர்கள். போய் பாருங்கள், 4 மணிக்கு கிரவுண்டில் நிற்பாங்க. அதுபோல் சிலரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸையும், எந்திரிங்கடான்னு. யாரும் வராட்டினா அவன் க்ளீனாக அவங்க ஜாகிங் பண்ணி அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது எனக்கு சொன்னது ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர், என்னோடய கலீக். அவர் சொன்னார், நாங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். பெரிய தொப்பையை வச்சுட்டு இதில் ஊதிட்டு நாங்கள் ஓட முடியாது, பையங்களோட சேர்ந்து நாங்களும் ஓடணும், அதை காட்டில் ஓடணும், பக்கா வச்சுருக்காங்க. அதுபோல் ஏர் ஹாஸ்டஸஸ்ன்னு இருப்பாங்க, ஏரோப்ளேனில் பணிவிடை செய்யக்கூடிய ஸ்திரீகள். கரெக்டாக அவங்க பாடியை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். கொஞ்சம் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கொஞ்சம் விலகிட்டாங்கன்னா ஜாபை விட்டு எடுத்துடுறாங்க, வேலையை விட்டு எடுத்துடுவாங்க, வேண்டாம் நீன்ட்டுருவாங்க. எவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, எதுக்கெல்லாம் விலகி இருக்கிறாங்க. அவங்க ஜாபுக்காக சம்பளத்துக்காகவே அவங்க விலக வேண்டிய காரியங்களுக்கு விலகுறாங்கன்னா, பரலோக தேவனுடைய அழைத்த அழைப்புக்கு நாம் எவ்வளவுக்கு விலகி இருக்க வேண்டும், எவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கரெக்டாக 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 5வது வசனமும் 12வது வசனமும். பாடுபடுதல் ஒரு தகுதி. பாடுபடுதலே ஒரு கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்துக்காக, விசுவாசத்துக்காக, ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடுகிறது. யூதா எழுதுறது போல, யூதா எழுதியிருக்கிறார், ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராட வேண்டும்னு. அப்போது நான் ஜபங்களில் போராடுகிறது போல நீங்கள் அப்போ கிறிஸ்துவுக்காக அந்த வாழ்க்கையை தக்க வைத்து கொள்வதற்காக எந்த போராட்டம் வேணால் போராடலாம். ஈஸி லைஃப் எனக்கு இருக்குன்னு சொன்னால் நாம் தகுதியை இழந்து போகிறோம்.
பாடுகள் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு போதித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார்களாம், புத்தி சொன்னார்கள் என்று எழுதியிருக்கிறது. பாடுகள் இல்லாமல் ஜாலியாக பரலோகத்துக்கு போகிறோன்ட்டு யாராவது சொன்னாங்கன்னா அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வசன அடிப்படையின்படி ஏதாவது ஒரு பாடு வரும். ஒரு வீட்டில் விசுவாசிக்கிறவர்கள் இருப்பார்கள், அதே வீட்டில் விசுவாசிக்காதவர்களும் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள், அதே வீட்டில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களும் இருப்பார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சும்மா இருந்தாலும் இருப்பார்கள், சில வீடுகளில் வயலண்ட்டாகவும் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போனீங்கன்னா காலை உடைச்சிருவேன்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த விசுவாச வாழ்க்கையுடைய அருமை, பரலோகத்தின் அருமை தெரியவில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு அதே வீட்டில் தெரியுதே. அவங்க நீ காலையும் உடச்சிக்கோ கையை உடச்சிக்கோ, நானே வேணால் காலை கையை கழட்டி உன் கையில் கொடுத்துட்றேன், பர்ஸில் வச்சுக்கோ மரியாதையான்னு சொல்லி அப்படிப்பட்ட விசுவாசத்தில் ஆணித்தனமாக இருக்கக்கூடிய மக்களும் உண்டு. அவர்கள் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள், மகிமைக்கு அழைத்தவர். அப்போ பாடே வரக்கூடாது. நம்மளை ஒருத்தரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துன்னு வார்த்தையை நம்ம வெளியில் சொல்லிடவே கூடாது. 4 விசுவாசிகள் மத்தியில் அல்லேலூயா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லு. இங்கே வெளியில் போயிட்டு எனக்கு தெரியாது, பேதுரு மறுதலித்தது போல அப்படி வாழ்ந்தோமானால் நமக்கு பாடுகள் வரும்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த பாடுகள் மத்தியில் தான் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தணும். 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது நம்மளை அறையத்தான் செய்கிறான், திட்ட செய்கிறான், கெட்ட வார்த்தைகளை சொல்கிறான். அவன் சொன்னாங்கிறதுக்காக அந்த பாடுகளை அனுபவிக்க பாத்திரவான்களும் நாங்களும். எனக்கு கொடுக்கப்பட்டது சந்தோஷமாக எண்ணினார்கள் பரிசுத்தவான்கள். அதை எண்ணி தொடர்ந்து கர்த்தருடைய வேலையை செய்து 10 பேரில் 3 பேர் திட்டுவாங்கன்னா, ஒரு 7 பேர் திட்டுவாங்கன்னா, ஒரு 3 பேர் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் நல்லவர். அந்த ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலே பரலோகத்துக்கு வந்துட்டாலே போதும். கர்த்தர் நம்முடைய கணக்கில் இவர் எழுதி வைப்பார். அதுக்காக அந்த ஒரு ஆத்மாவுக்காக இவ்வளோ பாடுகளை சகித்தாலும் அந்த ஆத்மாவுக்கு நன்மை. கர்த்தர் நல்லவர். அதை ஒரு பொருட்டாக நமக்கு முன்னால் பாடுகளை சகிக்காத பரிசுத்தவான்களை இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஜாலியாக ஈஸியாக பூங்கொத்து வாங்கிக்கிட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பயங்கர பாடு. மார்க் என்கிறதான தேவதாசன் சுவிசேஷத்தை புதிய ஏற்பாட்டில் முதல்ல சுவிசேஷம் ஃபஸ்ட்டு புக்கு மார்க் தெரியுமா? அது மத்தேயு கிடையாது. அது ஆர்டர் அப்படி ஆகிப்போச்சு. முதல்ல சுவிசேஷம் எழுதினது மார்க். இந்த மார்க்கை எப்படி செய்தார்கள் அப்படின்னா, கழுத்தில் கயரை போட்டு கட்டி இழுன்னு இழுத்துட்டு போனாங்க. மார்க் சுவிசேஷத்துக்காக இழுத்துட்டு போய் கொளுத்துனாங்க. அவன் உயிரோடு அப்படியே கொளுத்துனாங்க. ஒரு ராத்திரி முழுவதும் அவருடைய சரீரம் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ராத்திரி முழுவதும், நைட்டு பூரா அந்த பாடி எரியுது. கழுத்தில் கயிறை போட்டு இழுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு நைட்ஸ் கொளுத்திட்டான். சரித்திரம் சொல்லுது, ராத்திரி பூரா பாடி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பரிசுத்தவானுடைய பாடி சுவிசேஷத்துக்காக. இன்றைக்கி அந்த மார்க் எழுதின அந்த சுவிசேஷம் லேசாக நம்ம எடுத்து மார்க்கு 5வது அதிகாரம் 3வது வசனம் அப்படி அழகாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். எடுக்காதீங்க, இதில் நான் சும்மா சொன்னேன். ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டுருக்கோம், வசதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த எழுதின ஒரு மார்க்கு பட்டப்பாடு. இவங்களெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் எப்படி மரித்தாருன்னு தெரியாது. ஜாலியாக வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைச்சிருந்துருக்காதா? ஜாலியாக வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு உலக சுகம் கிடைச்சிருக்காதா? வாய்ப்புகள் கிடைச்சிருக்காதா? எப்படியும் வாழலாம், பூங்கத்து கொடுத்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி பரலோகத்துக்கு போயிடலாம். அந்த வாழ்க்கையே கிடையாதுங்க. ஆக நம்மை தகுதிப்படுத்தி, எல்லாம் உபத்திரவமாக இருந்தாலும் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். பாவத்தை வெறுக்கிற காரியமும் அந்த காரியத்தில் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எதை அனுபவிக்கலாம், எதை அனுபவிக்கக்கூடாது என்பதை சரியாய் பார்த்து நம்மை தகுதிப்படுத்தி கடைசி வரைக்கும் இருப்போமானால் பரலோகம் தானாய் நமக்கு திறக்கும். இத்தனையிலையும் பாஸ் பண்ணிட்டு அந்த 1ல் முடிச்சிடுறான்னார். 1 விட்டுட்டு வாடான்னு. நிறைய பேருக்கு அந்த கற்பனைகளை ஃபெயில் ஆகிடுறாங்க. ஆனால் இவனோ கற்பனைகளை பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான். அதை கர்த்தரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. யாரை வேணால் ஏமாற்றலாம், பொய் சொல்லி ஏமாற்றலாம், ஆண்டவர்கிட்ட அப்போ ஆண்டவர் எஸ்ன்னு சொல்லிட்டார்னா அவன் உண்மையாகவே செஞ்சவன் அர்த்தம். அதை பாராட்டத்தான் செய்தார். இன்னும் ஒன்று இருக்குடா, இந்த 1 மாத்திரம் விட்டுறாதடா, 1 செஞ்சிட்டின்னா திறந்துடும்டா அண்ணன். அப்போ தான் சொன்னான், உனக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் கொடு. உனக்கு ஐஸ்வர்யம், மயக்கம் உன்னை
பரலோக வாசலில் உனக்கு பூட்டுதுடா. அது ரொம்ப டேஞ்சர். நீ உனக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க, அது வேண்டாம், அதை நீ வெறுத்துரு, அதை வெறுத்து நீ போ. பரலோகம் நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்கிறேன், நீ என்னை நம்பு. உனக்கு நம்பிக்கை வரல இல்லை, நீ கண்ணு பார்க்குறது தானே உனக்கு பெருசாக தெரியுது. ஐயம்மா எந்த இப்படி விட்டுணுமா, ஐயோ அப்போ நான் என்னவா ஆவேன், நீ ஒன்றும் ஆக மாட்டேன், நான் போஷிப்பேன். ஆனால் அதை விட பெரிய பரலோகம் அங்கே இருக்குது. ஆனால் நீ எதை முக்கியம்னு சொல்லி எந்துன்னு சொல்கிறியோ அதுதான்டா உன்னை பரலோகத்தை பூட்டுது. உன் கையில் வச்சிருக்கிறதே உன்னை பரலோகத்துக்கு பூட்டுது. பரலோகத்தை அது ரொம்ப ஆபத்துரா, இது தூக்கி போடுறா, உன் கையில் என்ன வச்சிருக்கியோ அதுவே பூட்டிட்டு வருதுரா அப்படின்னு ஜென்டிலாக அழகாக சொல்லிட்டு போயிட்டார். அவன் அதை விட முடியாமல் போனது நிமித்தம் கடைசி வரைக்கும் இவனை. அப்போ கற்பனைகளை கை கொண்டு என்ன பிரயோஜனம் நீங்கள் சொல்லுங்கள்? நான் சிறு வயதுலேருந்து கற்பனைகளை கை கொள்கிறேன்னால கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார். அப்போ நீ இந்த ஒரு விஷயத்தில் தவறி நீ பின்வாங்கி போயிட்டேன்னா பரலோகத்துக்கு போக முடியலன்னு சொல்லும்போது நீ இவ்வளவும் கை கொண்டதெல்லாம் என்னத்துக்கு? நம்முடைய காரியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடாது. பரலோகம் போக முடியாமல் இவ்வளோ நாளும் நல்லா இருந்துட்டு கடைசியில் பரலோகம் போக முடியலன்னு ஆகிடக்கூடாது. கடைசி முடிவு பரிந்தோம், கடைசி வரைக்கும் தகுதிப்படுத்திக்கொள்ளணும். ஏதோ நல்ல செய்தி கேட்டோன்னு தயவுசெய்து மகிழ்ந்துடாதீங்க. இதை கொஞ்சம் சீரியஸாக நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தோம்னா, என்ன தான் கர்த்தாவே உமக்கு நான் எதை விட்ட சொன்னாலும் நான் அதை விட்டு நான் தகுதி பெறணும், எனக்கு அதுதான் மெயின் குறிக்கோள் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு தைரியம் நமக்கு வேணும். ஒரு நல்ல தீர்மானம் வேணும். இழக்கலாம், 4 பேர் நம்மளை சிரிக்கலாம், சொந்தக்காரங்களே நம்மளை பைத்தியங்கள்னு சொல்லலாம், என்ன வேணால் ஆகட்டும், எங்கள் அப்பாவுடைய வசனம் என்ன சொல்லுதோ எனக்கு அதுதான். அதுக்காக 4 பேரை திருப்திப்படுத்துறதுக்காக எனக்கு பரலோகம் பூட்டினாலும் பரவாயில்ல, 4 பேரை திருப்திப்படுத்தினா எனக்கு என்ன லாபம்? 4 பேர் என்னை காரி துப்புனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருந்து தகுதி பெற்றவனாக இருந்து பரலோகம் திறந்துட்டா எனக்கு அதுதான் லாபம். அல்லேலூயா. என்னை காரி துப்புறவனா என்னை கொண்டு பரலோகத்தில் சேர்ப்பான்? இல்லை இவன் ஏதாவது சிபாரிசு பண்ணி என்னை உள்ளே தள்ளுவானா? இந்த அழிந்து போகிற உலகமும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் என்னை கெடுக்காதபடிக்கு என் பரலோகத்தின் தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு எது தகுதி இல்லைன்னு நான் உணர்வுள்ளவனாக இருந்து புத்தி தெளிந்தவனாக இருந்து கடைசி மட்டும் தேவனை பிரியப்படுத்தி போவானால் நான் தகுதியுள்ளவனாக இருந்து பரலோகத்தை சேருவேன். அது எனக்கு கிடைத்த பாக்கியம். உலகம் என்னை நிச்சயமாய் போற்றாது, ஆனால் பரலோகம் என்னை போற்றும். ஆயத்தமா? அப்படி சொல்ல ஆயத்தமா? கொஞ்ச காலம்தான், கடைசி வரைக்கும் வந்துட்டான். மெச்சிக்கொண்டார். இந்த ஒன்று தாண்டா பூட்டுது, உன்னை தடுக்குதுரா, விட்டுருன்னார். கர்த்தர் நல்லவர். நமக்கு முன்னால் ஓடின பரிசுத்தவான்களுடைய உபத்திரவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படி உபத்திரப்பட்டார். அந்த நிலைமை நமக்கு இன்னும் வரல. அந்த நிலைமைக்கு நம்மளை ஆண்டவர் செய்யலை. கயிறை கட்டி கழுத்தில் கட்டிட்டு தரன்னு எவ்வளோ மைல் இழுத்தானோ அந்த பரிசுத்தவான் சுவிசேஷத்தை சொன்னதுனால நைட்டில் கொளுத்திட்டான். திரும்ப சொல்கிறேன், ஆணித்தனமாக இருதயத்தில் பதியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் பாடி நைட்டு பூரா எரிய விட்டானுங்க. அந்த வேதனை அவர் எப்படி சகிச்சிருப்பார்? கர்த்தாவே பரலோகம் திறக்கிறதப்பா நன்றி, டக்குன்னு போயிருப்பார். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அவர் அந்த மனுஷன் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் மார்க் புஸ்தகத்தை படிக்கும் போதெல்லாம் அந்த பரிசுத்தவானுடைய தியாகம், அந்த பரிசுத்தவானுடைய தீர்மானம், அந்த பரிசுத்தவானுடைய இந்த பூமியை அனுபவிக்காத ஒரு தீர்மானத்தின் நிமித்தம் வந்ததான மகிழ்ச்சி, சந்தோஷம், பரலோக பாக்கிய அவனுக்கு கிடைத்தது அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருப்பதாக ஜெபிப்போம். உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்கிறார் என்று நம்புகிறேன். நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். இதுவரைக்கும் வந்துட்டோம் வாழ்க்கையில். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்துட்டார். கற்பனைகளை கை கொள்ள சொன்னார், கை கொண்டேன்ட்டான். சபாஷ், சூப்பர்.
ஜஸ்ட் அந்த கடைசியில் ஒன்று, அதை பிடிச்சிக்காதரா, அதை பிடிச்சிடாத, அதை விட்டுரு, அதை விட்டுரு. அதை விட்டுட்டீன்னா உன்னை தடுக்கிறது யாருமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரைட்டாக உள்ள போயிடலாம், கேரண்டி நான் தர்றேன். ஆண்டவரே, அதை ஒன்றில் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டானே, ஆண்டவர் என்ன நினச்சிருப்பாங்க? டே, சின்ன வயசுலேருந்து கை கொண்டதெல்லாம் வீணாக போச்சாடா, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிற்போம். கஷ்டமோ நஷ்டமோ அவமானமோ கேவலமோ, மனுஷங்க நமக்கு நல்ல சர்டிஃபிகேட் தருவாங்கன்னு ஒன்றும் கேரண்டி கிடையாது. நாம் வேலை தேடி போகிறதுக்கு இவ்வளோ தகுதி கேட்குறான், சம்பளத்துக்காக போகும்போது இவ்வளவு தகுதி கேட்குறான். பரலோகத்தின் தேவன் பரலோகத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளவு தகுதி நம்மள்கிட்ட கேட்பாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லி பார்க்க சொல்கிறதுக்கு ஒரு பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லி, படிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லி, உணர்வடைன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தையே நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். நான் திரும்பி வருவேன்னு சொல்லியிருக்கிறார். இதன்படி உன்னை தகுதிப்படுத்திக்கொள், நீ ஞானவானாக இருப்பாய். எது தகுதி எது தகுதி இல்லைன்னு என்னுடைய புஸ்தகம் சொல்லும் உனக்கு. பார், சரியாய் பார், உன்னை நீ ஆயத்தமாக்கிக்கொள். நான் உனக்கு கிருபை தருகிறேன். நான் உன் தேவன், உன்னை அழைத்தவர் நான். ஐடி கம்பெனி ஓனர் அல்ல, பரலோகத்துக்கே நான் உன்னை அழைத்திருக்கிறேன். கொஞ்சம் அதை யோசித்து பார் மகனே, மகளே. அதற்கென்று நீ சீக்கிரமாய் சந்தோஷமாய் ஆயத்தப்படுத்திக்கொள். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறார். நீ பயப்படாதே, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லாத, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னுடைய வாக்கு தத்தங்கள் மாறாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே உனக்கு சகாயம் பண்ணுவேன். தேங்க்யூலா. உனக்கு முன்னால் ஓடின என்னுடைய பரிசுத்தவானாகிய மார்க்கு அவனுடைய முடிவை பார். இந்த பூமியில் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு சுவிசேஷத்துக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான். மார்க் மாத்திரமல்ல, என்னுடைய தாசர்கள் அநேகர், மேகம் போன்ற திரளான சாட்சிகள். இவர்கள் இவ்வளவு பாடுபட்டு அந்த ரட்சிப்பை உன்னிடத்தில் சேர்க்கும்படிக்கு அவர்கள் என் வேலையை செய்தார்கள். உனக்கு பின்பாக வரக்கூடிய சந்ததிக்கு இந்த ரட்சிப்பை நீதான் கொண்டு போய் கொடுக்க வேண்டும், நீதான் கொடுக்க வேண்டும். எவ்வளவு பாடுபட்டாலும் படுறேன்னு சொல்லி அவர்கள் பட்ட பிறகு அந்த சுவிசேஷம் உன்னுடைய கையில் வந்து எட்டினது. அவர்கள் அன்றைக்கு மாத்திரம் முடியாது என்று சொல்லியிருந்தார். உன் கைக்கு இன்னைக்கு சுவிசேஷம் வந்திருக்காதே. உனக்கு பின்வரும் சந்ததியை பார், அவர்களுக்கு நீ எதையோ ஒன்று கொடுத்துட்டு போகணும். என்னுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீ கொடுத்து போகணும், கொடுத்துட்டு நீ வரணும். நீயும் வர்றதுக்கு தயாராகிரு, அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கும் ஆயத்தமாயிரு. இந்த வார்த்தைகள் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தாவே, நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பயபக்தியோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.